பொருளாதார பிரச்சனைகள் வரும், விலைவாசி ஏறும் உயரும், இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க. ஆனா நம்ம யார் சொல்றத நம்புறோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் வரும்பொழுது இந்த வெளிச்சம் என்ன சொல்றது அதை மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்க. வெளிச்சம் வந்துச்சுன்னா நம்ம எதுக்குமே கவலையே பட மாட்டோம். வாயிலிருந்து பிரச்சனை வரவே வராது. எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, ஐயோ ஏங்க கேட்குறீங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, ஒரே கஷ்டமா இருக்குங்க, எதுக்கு தான் வாடுறேன்னே தெரியல, வாழவே பிடிக்கல, இதெல்லாம் சொல்லுன்னு இருப்போம். ஆனா வெளிச்சம் வந்துட்ட பிறகு என்ன கேட்டீங்களா, என் வாயிலிருந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வரவே வர. நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஏன்னா எங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் என்னோட வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் பயப்படேன். அவரோட வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படவில்லை. எனக்காக அவர் அற்புதங்களை செய்வார். எனக்காக செங்கடல் 2 பழக்கணும்னா கூட பழக்க ஆகிறாரு. அவர் எனக்காக எரிவ மதில இடிக்கணும்னா கூட இடிப்பார். அவரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு அவர் வந்து நிற்பாருங்க. ஏன்னா நான் உடன்படிக்கையின் மனுஷனா இருக்கிறேன். எனக்காக காடைகளை வர வைக்க முடியும், எனக்காக குண்டு பறவைகளை கொண்டு வந்து என் வாசல்ல கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும், எனக்காக பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எங்கூட இருக்கிறாரு. அதனால நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உட்காந்து ஒப்பாரி வச்சு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எதுக்கு அழவ மாட்டேன். என் கண்ணு தண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வர வைக்க முடியாது. இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சொல்றேன், நீங்களும் அப்படிதான் இருக்கணும். வெளிச்சம் வரும்பொழுது கடவுளை பற்றினதான ஒரு முழு படம் நமக்கு கிடைக்குது. நம்மளை பற்றினதான முழு படமும் நமக்கு கிடைக்குது. ஏசாயாவுக்கு என்ன கிடைச்சது? கடவுளை பற்றினதான ஒரு முழு படம் கிடைச்சது. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிற என்று ஒரு தரிசனம், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சது. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அவனை பத்தி ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன்னு இன்னொரு சுத்தி இருக்கிற மக்களை பத்தியும் ஒரு வெளிச்சம் கிடைச்சது. இப்ப எனக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சிருக்குது? அவர் சேனைகளின் கர்த்தரா கூட இருக்கலாம், ஆனா அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறாருங்க. அவரால் நான் பிறந்திருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் அவனை அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் கிடையாது. என்னுடைய நாவை அவருடைய வார்த்தையினாலே தொட்டிருக்கிறார். அந்த வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. என் நாவு விரைவாய் எழுதுறவனுடைய எழுத்தானீங்க. அசுத்த உதடு உள்ள மனுஷன மத்தியில வாசம் பண்றது கிடையாது. தேவனுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய வெளிச்சம் பாருங்க.